ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு முறை வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் அனைவரையும் கூட்டி ஒரு கூட்ட ஆலோசனை நடத்த தீர்மானித்து தேவன்மார்களையும் பல்வேறு விதமான சந்நியாசிகளையும் அழைத்திருந்தார். கால புருஷனான யம தர்மனையும் அழைத்திருந்தார். ஒவ்வொருவராக வைகுண்டத்தில் வந்து கொண்டு இருந்தபோது யமதேவனும் வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் பார்த்தார் யமதேவன் வைகுண்ட மாடத்தில் ஒரு பொந்திலிருந்த ஒரு மாடப்புறா அவரை பயத்தோடும் மிரட்சியோடும் ஒளிந்து பார்த்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் இருக்கு. அதன் ஆயுள் காலம் 3½ நாழிகை காலம் கடந்துவிட்டால் முடிந்துவிட்டது. அதன் ஜீவனை பறிக்க வேண்டியது கால புருஷனான காலனின் வேலை. இருந்தாலும் அவரிடம் ஆட்டம் காட்டிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். இருந்தாலும் இதை பிடித்து ஜீவனை அபகரித்து தான் தீர வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு விஷ்ணு பகவானின் மந்திர ஆலோசனையில் பங்கேற்க வந்தபோது இங்கே அந்த மானப்புறா கையில் பிடிக்கக்கூடிய தூரத்தில் உள்ளது. இருந்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல விஷ்ணு பகவானின் கூட்டு மந்திர ஆலோசனையில் பங்கேற்க வந்த தான் இந்த புறாவை பிடிக்கப் போனால் தவறாக போய்விடும். தனது தகுதிக்கு அவமானம் என்று நினைத்தார். இருந்தாலும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றாலும் யமதர்மன் சிந்தனையும் பார்வையும் மாடப்புறாவின் மீதே இருந்து கொண்டிருந்தது. மனதில் நினைத்து கொண்டே இருந்தார். இன்னமும் 3½ நாழிகை தான் அந்த மாடப்புறா ஜீவித்து இருக்கும். அதன் பிறகு அதன் விதி முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார். அதே நேரம் அவரின் நோட்டமும் அவரின் மனதில் நினைத்து கொண்டிருந்ததையெல்லாம் விஷ்ணு பகவானின் வாகனமான கருட பகவான் கவனித்து கொண்டே இருந்தது. தன்னை போல் ஒரு பட்சிகள் கூட்டத்தில் சேர்ந்ததல்லவா இந்த மாடப்புறா. ஆகவே கால தேவனான யம தர்மனிடமிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் கருட பகவான். கருட பகவான் அந்த மாடப்புறாவை தூக்கி கொண்டு 500 யோசனை தூரத்தில் ஒரு தண்டகாரண்யம் என்கின்ற வனக்காட்டில் ஒரு குகையில் மாடப்புறாவை விட்டு மறுபடியும் வைகுண்டத்தில் பறந்து வந்தது. வைகுண்டத்தில் மந்திர ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றது. பங்கேற்க அனைவரும் ஒவ்வொருவராக வெளியே வந்தார்கள். காலதேவனும் வெளியே வந்தார். மறுபடியும் மாடத்தில் புறாவை தேடினார். அதை காணவில்லை. அதை கண்டு ஆச்சரியம் கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை, ஏமாந்து போய்விட்டோமோ என்ற துக்கப்படவும் இல்லை. அதற்கு மாறாக ஒரு நமட்டு சிரிப்புடன் வெளியில் வந்தார். அவரை கண்ட கருட பகவான், காலதேவரே, தாங்களின் சிரிப்பின் அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ள முடியுமா? புறா தப்பித்த துக்கம் நெஞ்சை கூட முகத்தில் காணவில்லையே என்றார். அதற்கு யமதேவனும் சிரித்துக்கொண்டே, கருடேஸ்வரா, விஷ்ணு பகவானின் வாகனமே, நீங்கள் தப்பிக்க வைத்தது 500 யோசனை தூரம் கொண்டு போய் தண்டகாரண்ய குகையில் வைத்துவிட்டு வந்தீரே. அந்த குகையில் ஒரு மலைப்பாம்பு அதை விழுங்கி ஜீவனை பறித்துவிட்டிருக்கும். போய் பாருங்கள். இன்னும் 3½ நாழிகள் நேரமே உள்ளதே. இதற்குள் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அதன் பிறகு இந்த மாடப்புறாவை 500 யோசனை தூரமுள்ள காட்டில் குகையில் கொண்டு போய் அதை விட்டுவிட்டு மலைப்பாம்பு மூலம் ஜீவனை பறிக்க வேண்டுமே என்றெல்லாம் தகித்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் விதிபோல் வந்து அந்த மாடப்புறாவை கொல்ல நீங்கள் தான் ஒரு நிமித்தமாக நடந்து கொண்டீர்கள். ஒரு பறவை ரட்சிக்க வேண்டி அதன் மரணத்திற்கு காரணகாரகன் நீங்கள்தான் ஆகிவிட்டீர்கள். இதை நினைத்துத்தான் நமட்டு சிரிப்புடன் வெளியே வந்தேன். இதை கேட்டு கருட பகவான் வாயடைத்து போனார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய